ஹரே கிருஷ்ணா. ஹையர் பர்பஸ்ன்னு சொன்னீங்க, கிருஷ்ணா கான்சியஸா சொன்னீங்க, கிருஷ்ணா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலையே. என்னது? கிருஷ்ணா எப்படி இருப்பாங்க? அவங்களோட உண்மையான இடம் எங்க இருக்கு? அந்த இடத்துக்கு பேர் கோலோகா. கோலோகா முழுக்க சிந்தாமணி கற்களாலே நிறைஞ்சிருக்கு. சிந்தாமணி கல்லா? அது எப்படி இருக்கும்? சிந்தாமணி கல்லுனா நம்ம எந்த பொருளை சிந்தாமணி கல்லை வச்சு தொட்டோம்னாலும் அது தங்கமா மாறிடும். தங்கமா? ஆமா, அது மட்டுமா, அங்க இருக்கிற எல்லா பசுக்களுடைய கொம்புகளும் தங்கத்தால நிறைஞ்சிருக்கு. அதோடைய குழம்புகளும் வெள்ளியால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவங்க கடல் அளவுக்கு பால் கொடுப்பாங்க. அவ்வளோ பால் கொடுக்கும் பசுகளுக்கு என்ன பேரு? அந்த பசுக்களுக்கு சுரபி பசுக்கள்னு பேர். ஓ, அது மட்டுமா, அங்க உள்ள எல்லா மரங்களுமே கல்ப விருட்ச மரங்கள். கல்ப விருட்சம்னா என்ன? கல்ப விருட்சம்னா நம்ம என்ன ஆசை கேட்டாலும் அதை நிறைவேற்றி வச்சிருவாங்க. நம்ம ஊர்ல ஒரு மரம் கூட அப்படி இல்லையே. அப்படிப்பட்ட கோலோகத்தை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னை கூட்டிட்டு போறியா? அந்த கோலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல கோலோகா மாதிரி இருக்கிற இஸ்கான் திருப்பாலை மதுரை டெம்பிளுக்கு வா. எப்போ? செப்டம்பர் 4ஆம் தேதி நம்ம கிருஷ்ண பலராமர் டெம்பிள்ல ஜென்மாஷ்டமி கோலோகாலமா நடக்க போகுது. அங்க வந்து கோலோகா எப்படி இருக்கும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அருமை, கண்டிப்பா நான் வரேன். இந்த கோலோகத்தை நீங்களே வந்து பாருங்க. ஹரே கிருஷ்ணா.